தமிழகம் முழுவதும் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் நெல்லை ராமநாதபுரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்திருக்கிறது. உதகையிலும் கனமழை கொட்டி தீர்த்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லையில் கேடிசி நகர், மகாராஜா நகர், பாளையங்கோட்டையில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் ராமநாதபுரத்திலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. வெப்பக்காற்று அதிகமாக வீசி வந்த நிலையில் மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவுகிறது. கோடை வாசஸ்தலமான உதகையிலும் திடீரென மழை பெய்தது. கார்மேகம் திரண்டு ரம்மியமான சூழல் நிலவுவதால் கோடை விடுமுறைக்கு குவிந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கோடை மழை பெய்தது. தெற்கு மத்திய மகாராஷ்டிராவிலிருந்து கன்னியாகுமரி வரையிலுள்ள வளிமண்டலத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு ஏற்பட்டுள்ளதாலும் வெப்பச்சலனத்தின் காரணமாகவும் தமிழகத்தில் 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. இதனிடையே வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் மற்றும் நெல்லை உட்பட 14 மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உள் தமிழகத்தில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.